வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா தின் சிலிண்டர். பொதுவாக சிலிண்டருங்கிறது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காண்டியும் ஃப்ளூயிட் சப்ளை பண்ணுறதுக்காண்டியும் நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ தின் சிலிண்டருங்கிறது அதோட திக்னஸ் டயாமீட்டரை கம்பேர் பண்ணும்போது 1/20 ரேஷியோ கம்மியாக இருக்கணும். அதை தான் நாம் தின் சிலிண்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ளூயிட் சிலிண்டர் வழியாக சப்ளை ஆகும்போது அதில் 3 விதமான ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஒன்று வந்து ஹூப் அல்லது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், செகண்ட் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ், தேர்ட் ரேடியல் ஸ்ட்ரெஸ். ஹூப் அல்லது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃப்ளூயிட்னால் அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் சம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். இதனால் அந்த சிலிண்டர் 2 ஆஃபாக பிரியும். அடுத்து நாம் பார்க்குறது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானுச்சுன்னா சிலிண்டருங்கிறது 2 சிலிண்டராக பிரியும். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் அதோட லென்த் வைஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் நாம் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். அடுத்து நாம் பார்க்குறது ரேடியல் ஸ்ட்ரெஸ். இது சிலிண்டரோட உள்ளே உள்ள சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகும், வெளியில் உள்ள ரேடியஸில் ஆக்ட் ஆகாது. ஸோ அந்த உள்ளே உள்ள ரேடியஸ் ஃபுல்லாக ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம் ரேடியல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். தேங்க்யூ.